அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஜியோகிராஃபியில் தமிழ்நாடு பாடம் இருக்குது. ஸோ அந்த தமிழ்நாடை பற்றியான முக்கிய தகவலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புவியியல் குறியீடுகள்ங்க. சரியாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா புவியியல் குறியீடுகள் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிக்கிறணும், ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத நம்ம எப்போயுமே நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சரியாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆரணினா பட்டு தான், காஞ்சிபுரம் பட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரணி, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் பட்டுப்புடவைகள் தான் அங்கே ரொம்ப புகழ் வாய்ந்தது. அடுத்தது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மாவு அரைக்கும் இயந்திரம் கோரா பட்டுச்சேலை. சரியாங்க. கோரா பட்டுச்சேலை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா நீங்கள் கோரான்னு வந்துட்டால் கோயம்புத்தூரை தான் நீங்கள் சொல்லணும். அடுத்து தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும், தலையாட்டி பொம்மை, வீணை, கலைநயமிக்க தட்டுக்கள் இருக்குது, ஓவியங்கள் இருக்குது. இது எல்லாமே தஞ்சாவூருக்கு புவிசார் குறியீடில் இருக்குது. அடுத்தது நாகர்கோவில் அப்படின்னா கோயில் நகைகள். அப்போ கோவில்னு முடியுதாங்க, அப்போ கோயில் நகைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈரோடுனா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ஈரோடுனாலே மஞ்சள் தாங்க. அடுத்து சேலம்னா வெண்பட்டு. பார்த்தீங்களாங்க, கோரா பட்டு அப்படின்னா கோயம்புத்தூருக்கு போயிடணும், வெண்பட்டு அப்படின்னா சேலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவானிக்கு போர்வை வேணும், மதுரைக்கு சுங்குடி சேலை, சுவாமிமலை அப்படின்னா சுவாமி வெண்கல சிலையில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரியாங்க. சுவாமி அப்படின்னா வெண்கல சிலையில் இருக்குது. அடுத்தது நாச்சியார் கோவில் அப்படின்னா நாச்சியார் குத்து விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். நாச்சியார் குத்து விளக்கு ஏற்றுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்தமடைனா இது நிறையா பேருக்கு தெரிஞ்சது தான். நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய பூத்தையல். சரியாங்க. ஸோ இது புவிசார் குறியீடு. அடுத்து மகாபலிபுரம்னா கல் சிற்பங்கள். அடுத்து சிறுமலைனா அங்கே இருக்கக்கூடிய வாழைப்பழங்க, அது ஒரு டேஸ்ட்டுங்க, அது செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மலை வாழைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஈத்தா மொழி அப்படின்னா ஆத்தா தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகள். ஸோ இதை தாண்டி நீங்கள் இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும், கரண்ட் அஃபேர்ஸில் எத்தனை இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணுங்க. ரொம்ப மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.